ஹலோ மைடியர் மக்களே, ஐ எம் பேக் வித் அனதர் வீடியோ. இன்றைக்கான வீடியோ என்னன்னா, நாம் காலையிலேருந்தே வெயிட் பண்ணியிருந்த அந்த ஒரு கூலி படத்தினுடைய ட்ரெயிலானது ரிலீஸ் ஆயிடுச்சு. படமானது வர ஆகஸ்ட் 14 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இப்போ ஆடியோ லான்ச்சும் கரண்ட்லி நடந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் படத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 ட்ராக்ஸுமே ரிலீஸுன்றது பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ ட்ரெய்லர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். படம் எந்த ஒரு ஜேர்னரில் இருக்க போது, எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, எந்த மாதிரிலாம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தலைவரை ஃப்ரேமில் யூஸ் பண்ணியிருக்காரு, பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் இருந்தாங்க, அதெல்லாம் என்னப்பா பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணி இந்த எல்லாருக்குமே இந்த ஒரு ட்ரெய்லர் பார்த்துருக்கோமா, டெஃபினட்டாக படமானது இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டையே வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெயிலானது கரெக்டாக 7 மணிக்கு ரிலீஸுன்றது பண்ணாங்க. அப்படி ட்ரெய்லர் ஓப்பன் பண்ண உடனே ஒரு ஒயிட் ஷாட் ரொம்ப தூரத்தில் வச்சு ஒரு ஹார்பர் காட்டிகிட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்கே நாகார்ஜுனா அவருடைய வாய்ஸில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஒருத்தன் பிறக்கும் போதே அவன் யார் கையால் சாகணும் அப்படின்ற முடிவாயிருச்சு அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சத்யராஜ் அவர்கள் அவர் ஒரு முக்கியமான ரோலுன்றதில் டெஃபினட்டாக பண்ணியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா தலைவரை கம்பேக் எடுத்துகிட்டு வரதே அவர் தான் அப்படின்ற மாதிரி தான் ட்ரெய்லரில் ஒரு வாய்ஸ் ஆனது போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ருதிஹாசன் ஒரு பெரிய கண்டெய்னர் ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அது முக்கியமான ஒரு சீனாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் உள்ள கண்டெய்னருக்குள்ளே என்ன இருந்தது அப்படின்னு தெரில. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உப்பனா அவர் ஒரு பெரிய கண்டெய்னர் மேலே ஏறி நின்றுட்டு இங்கே வேலை செய்கிற 14,400 பேரில் அந்த ஒரு கூலி தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருப்பார். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச ரஜினிகாந்த் அவர்களை தேடுவாரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அது மட்டும் இல்லாமல் ரஜினி அவர்கள் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்குது படத்தில். டெஃபினட்டாக அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்க்கும்போது எனக்கு அந்த பாஷாவோட படத்தோட ஞாபகப்படுத்துகிற அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இதில் செம்மையாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு விண்டேஜ் டைமில் போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி நிறையா சீன்ஸுமே இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தனியாக அதுக்கு ஒரு போர்ஷனே எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதில் பார்க்கும்போது நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ரொம்ப யங் ஏஜில் ஒரு டிஏஜிங் பண்ண ரஜினிகாந்த் எப்படி இருப்பாரோ அந்த ஒரு லுக்கில் தான் இருந்தார். அந்த டைமில் ரஜினிகாந்த் அவர்கள் எப்படி இருந்திருப்பாரோ அதே மாதிரி காட்டியிருந்தாங்க ஒரு ஷாட்டில். அது பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. தேட்டரில் அந்த சீன் வரப்போ வேறு லெவல் பங்கம் பண்ணும் அந்த ஒரு டைம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்ருதிஹாசன் அவர்கள் ரஜினிகாந்தோட்ட போயிட்டு ஏதோ பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அழுது. அவர் எங்களுக்கு ஒரு அப்பா மாதிரி அப்படின்றாரு. ரஜினிகாந்த் இல்லை உங்களுக்கு அப்பானா எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்கிறார். சத்யராஜை சொல்கிறாரா இல்லை வேறு யாரையும் சொல்கிறாரா அப்படின்றது தெரில. அதுக்கப்புறமா தான் அவரே இந்த ஒரு கேங் கூட சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிறாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அது மட்டும் இல்லாமல் ரஜினியை சத்யராஜ் அவர்கள் 30 வருஷமாக நான் ஒருத்தனை ஒழிச்சு வச்சுருக்கேன், அவன் வந்தான் அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி டைலாக்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அது ஐ திங்க் ரஜினியாக தான் இருக்கணும். ஸோ அவர் தான் ரொம்ப நாளைக்கு யாருமே இல்லாமல் ஒரு மாதிரி தனியாக வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு பிரச்சனைனால அவருடைய ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது தான் திரும்ப ரிட்டன் வராரு அப்படின்ற மாதிரி தான் ஸ்டோரி லைனை பில்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த இதெல்லாம் தாண்டி இந்த கொகைன் அந்த ஒரு விஷயத்தெல்லாம் தாண்டி பெரிய லெவலில் வேறு ஏதோ ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு ட்ரெயிலில் காட்டியிருக்காங்க. இடையில ஒரு ஷாட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொண்ணு பயந்துக்கிட்டே போகிற மாதிரி ஒரு ஷாட் ஒன்று இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இடையில வர அனிருத்தோட மியூசிக்காக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வேறு லெவல் பண்ணியிருந்தார். மியூசிக்காக இருக்கட்டும், அரங்கு மதுரை விசில் பறக்கவே அப்படின்ற அந்த ஒரு இதில் ஆரம்பித்தது கரெக்டாக ஒரு நிமிஷத்தில் அந்த ஒரு பீட்டானது ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ரேப் ஒன்று சீன்ஸ் டக்குன்னு போயிட்டு இருந்துச்சு. கடைசியாக தலைவன் இறங்கி சரிதம் எழுதவே அப்படின்னு முடிக்கிற அளவுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. டெஃபினட்டாக பாக்ஸ் ஆஃபீஸ் ஒரு சரிதமாகவே இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த லெவலுக்கு ஒரு சூப்பரான ஒரு டீம் அதை பயங்கரமாக பில்ட் பண்ணி லோகேஷ் கனகராஜ் கொண்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அமீர் கான் பெரிய லெவலில் சீன்ஸ் ட்ரெயில் கட்டில் இல்லை அப்படின்னாலுமே ஒரு 2 ஃப்ரேம் காட்டினாங்க, வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க. அப்படி ஒரு பேக் ஷாட் ஒன்று ஒரு பயங்கரமான ஒரு இதில் கன்னை வச்சு ஷூட் பண்ணிட்டு ஒரு மாதிரி புழுதி புயல்லாம் பறந்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஃப்ரேமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அமீர் கான் பயங்கரமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாகார்ஜுனா ஒரு பெரிய லெவல் வில்லனாக தான் இதில் இருக்க போகிறாரு அப்படின்றது டெஃபினட்டாக தெரியுது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி தலைவன் ஒரு மாதிரி பயங்கர ஜாலியாகவும் இருக்கார். ஆக்ஷன் சீன்ஸ் வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஒரு இதில் பார்த்துருப்போம் அந்த சிக்கிடு வைப் சாங்கில் அது முடிஞ்சோடனே ஒரு ஃபைட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு இடம் மாதிரி இருந்துச்சு, பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி. அதுக்குள்ளே வச்சு தான் ஒரு சாங்கானதும் இருந்தது. இந்த ஒரு ஃபைட் சீனுமே இதில் காட்டியிருந்தாங்க. ஸோ சூப்பராக இருக்கும் அந்த டைம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2-3 சீன்ஸில் ரொம்ப பயங்கர ஆக்ரோஷமாக இருக்க மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லர் ஆனதில் தலைவர் அப்படி காட்டும் போதே ஃப்ரேம் தரமாக இருந்துச்சு. எங்கேயோ ஒரு கார்னரில் வச்சுட்டு ஒரு டோர் ஒன்று ஓப்பன் ஆகும், தலைவரோட ஷேடோ அங்கே இருக்கும்.
இருக்கும். அதை பார்க்கும்போதே வந்துட்டு இதுக்கே சில்லறையை சிதற விடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஃப்ரேம் பயங்கரமாக வந்து இருந்தது. ஸோ டெஃபினட்டாக தர படமானது வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆகஸ்ட் 14 வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வெடியாக இருக்கும் படம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நினைக்கிறேன். ஓகே, வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் இந்த ஒரு ட்ரெயிலர் பார்த்துட்டிங்களா? அது மட்டும் இல்லாமல் படத்துக்கு யார் FDFS போவீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். டாட்டா, பை பாய்.